இப்போ நாம தரக்கூடிய இந்த திதி தர்ப்பணம் அப்படின்றது அவங்களுக்கு போய் எப்படி சேரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அவங்க தான் இல்லையே இப்போ, எப்படி போய் சேரும் உங்களுக்கு? அவங்க மறுபிறவிலாம் எடுத்திருந்தாங்கன்னா, நீங்க தான் நெறைய பதிவுகள் குடுக்குறீங்களே, அவங்க கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி அவங்க வேற வேற நாட்ல, வேற வேற ஊர்ல, அ அவங்களுடைய அந்த மறுபிறவி அப்படின்றது நடந்திருக்கும் இல்லையா? ஆணாகவோ, பெண்ணாகவோ, இல்ல ஒரு மாடாகவோ, நாயாகவோ, பூனையாகவோ அவங்க பிறந்திருப்பாங்க. அப்ப நாம தரக்கூடிய அந்த திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி போய் சேரும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். அதாவது நம்மளுடைய குழந்தைகள் வெளிநாட்டுல வேலை செய்றாங்க. இல்ல நம்மளுடைய உறவுகள் வெளிநாட்டுல வேலை செய்றாங்க. அவங்க அங்கிருந்து அனுப்பக்கூடிய பணம் டாலர்ல, தினார்ல எப்படி அனுப்பிச்சாலும், நமக்கு இங்க அது ரூபாயாக கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி நாம இங்க தரக்கூடிய தர்ப்பணம் அப்படிங்கிறது யாருக்கு நாம தரோமோ, அவங்க அவங்களுடைய கர்ம வினைப்படி எந்த ஒரு உயிராக அவங்க பிறந்திருந்தாலும், எந்த ஒரு ஜீவனாக அவங்க பிறந்திருந்தாலும், ஆடாக பிறந்திருந்தாலும், மாடாக பிறந்திருந்தாலும், நாயாக பிறந்திருந்தாலும், எப்படி பிறந்திருந்தாலும், அவர்களுக்கு தேவையான ஒரு நேரத்துல, தேவையான ஒரு உணவாக, தேவையான ஒரு அடிப்படை வசதியாக அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க.